السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: النصح لكل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனது அன்பும் அருளும் அவனுடைய பொருத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்டு வாழ்ந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய உயிர் மூச்சாக்கி கொண்டு வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் அவர்களின் வழியில் வந்த அவர்களின் அன்பாளர்கள், அருளாளர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான அல்லாஹ்வுடைய வேதத்தின் விரிவுரையை, விளக்க உரையை கேட்பதற்காக கூடியிருக்கிற நம்முடைய நேரத்தையும் நிய்யத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வாராக. இதன் கூலியாக அல்லாஹ் இம்மையிலும் நன்மைகளை, மறுமையிலும் சிறந்த கூலிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழுகின்ற காலமறை முழு ஆஃபியத்தோடும் ஈமானோடும் வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 83வது வசனம், அதனுடைய விளக்கத்தையும் ஒட்டியிருக்கிற செய்திகளையும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். யூதர்கள் சம்பந்தமாக தொடர்ந்து வரக்கூடிய, படித்து வரக்கூடிய செய்திகளில் இதுவும் ஒன்றுதான். யூதர்கள்ட்ட கெட்ட கெட்ட குணங்கள் நிறைய இருந்துச்சு. அவங்களை எப்படியாச்சும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையாக சில குணங்களை சொல்லி கொடுத்தான். சில பேர்கிட்ட அன்பா சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்படி செய்யுமா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாதான் கேட்பான். அந்த மாதிரி யூதர்கள்ட்ட சில குணங்களை கூட உத்தரவா சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, கட்டையா சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கூட அலட்சியப்படுத்தினான். நபிமார்களை மதிகன்னு சொன்னா அலட்சியப்படுத்துவாங்க. நபிமார்களின் சொல்ல கேளுங்கன்னு சொன்னா அவர்களை திட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படி பாருங்க, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, கொழுப்புகளை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கொழுப்பு சாப்பிடக்கூடாது, கொழுப்பை வித்த காசுகளை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எதையெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அதற்கு குதர்க்கமாக குறுக்கலான கருத்துக்களை தேடி அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால் அல்லாஹ் அவர்களை நெறிப்படுத்துவதற்கு அவர்களிடத்தில் சொன்ன உடன்படிக்கையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திட்ட எதை அவசியமாக்குறாரோ அதை தான் அல்லாஹ் அங்கே சொல்லி கொடுத்துருக்கிறான். என்னன்னு பாருங்களேன். இது அகதுனா மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளிடத்தில், அந்த இஸ்ரவேலர்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை, என்ன உறுதிமொழி? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். முதல் செய்தி, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும். யூதர்கள்ட்ட சொல்லப்பட்ட முதல் செய்தி. ஒழுங்கா இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அவர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய வேலையை பாருங்க. உசைர் இப்னுல்லாஹ், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்கணும்னு சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு பிள்ளையை உருவாக்கி வணக்கத்தில் கூட்டாக்கி சொல்லப்படாத செய்திகளை எல்லாம் செய்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை வணங்குவது எவ்வளவு அவசியமோ, எவ்வளவு உங்களுக்கு கடமையாக இருக்கிறதோ அதுபோல சில குணங்களை நீங்கள் கொண்டிருப்பது அவசியம். எங்க சொல்றான்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள்கிட்ட சொன்னதை இங்கே நம்மளுக்கு சொல்லித்தாரான்.
ஏன்னா அவங்க செய்யல, நீ செய்யல அர்த்தம். அண்ணன்ட்ட இதெல்லாம் செஞ்ச வாப்பா, சொன்ன வாப்பா, அவன் செய்யல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்யணும்னு அர்த்தம். அப்ப நம்ம யாரை மட்டும்தான் வணங்கணும்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை வணங்குறது எவ்வளவு நீ அவசியப்படுத்துறியோ, பெருமையா நினைக்கிறியோ, அதை கடமையா நினைக்கிறியோ, அது மாதிரி சில குணங்களும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது ஒன்று என்ன தெரியுமா? ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, வதில் குருபா, உறவினர்களுக்கும், வல் யதாமா, அனாதைகளுக்கும், வல் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கும், ஏழைகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். அர்த்தம் பார்த்தீங்களா? இத்தனை பேருக்கு உபகாரமாக நாம் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் யூதர்களுக்கு சொன்ன அட்வைஸை இந்த உம்மத்துக்கு சொல்லி, அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 100 ஆண்டு காலமாக, பல 100 ஆண்டுகாலமாக பல நபிமார்களை பெற்று அவர்களோடு முரண்பட்டுலாம் வாழ்ந்தாங்க. இதே மண்ணில் தான் வாழ்ந்தாங்க. இந்த மண்ணில் நான் சொன்னதை கேட்காத ஒரு கூட்டம் வாழ்ந்துச்சு. பெரும்பாலானவர்கள் கேட்காம போனாங்க, ஒரு சில பேர் தான் கேட்டாங்க. ஆனா இந்த உம்மத்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரும்பாலானவர்கள் கேட்க வேண்டிய உம்மத்தாக, கேட்க செய்கின்ற உம்மத்தாக மாற வேண்டும். அப்படி நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லுவதன் வழியாக நம்மளிடத்தில் முந்தைய உம்மத்துகளை உணர்த்துகிறான். அடுத்து சொல்லுகிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் பேசுகின்ற போது அழகாக பேசுங்கள், அடாவடியாக பேசக்கூடாது, அன்பாக பேச வேண்டும் என்று சொல்லுகிறான். எவ்வளவு நெறிகள் பாருங்க. பேசுறது அழகா இருக்கணும், செய்யறது உபகாரமா இருக்கணும். எங்கே தொடங்கி எங்க சொல்லுகிறான்? வீட்டுல இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆக சிறந்தவராக நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது வாப்பா அம்மாவை தான். இந்த வாப்பா அம்மாவுக்கு நீ செய்யற உதவியிலிருந்து தெருவில அல்லது வாசலிலே வந்திருக்கிற ஏழை வரைக்கும் நீ செய்கின்ற உபகாரம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முந்தைய காலத்தில் ரசூலுல்லாஹ் யாராவது முஸ்லீமாக வந்தால் பையத்து எடுப்பாங்க. இந்த பையத்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஷேகுமார்கள்ட்ட கூட பையத்து எடுப்பாங்கல்ல. இந்த பையத்துங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து உள்ளது. அந்த பையத்து ரசூல்லா சில கடமைகளை சொல்லி பையத்து எடுப்பாங்க. அதில் ஒரு பையத்து என்ன தெரியுங்களா? கடைசி காலத்தில் வந்த நிறைய பேர்கிட்ட இதை சொன்னார்கள். இந்த தொழுகணும், நோன்பு வைக்கணும், அப்படிலாம் ஜக்காத்து கொடுக்கணும்லாம் பையத்து எடுத்துட்டு, அந்நுஸ்ஹு லிகுல்லி முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களுக்கு நீங்கள் நலவை நாட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று பையத்து எடுப்பார்கள். கடைசியாக ஒரு சஹாபி வந்தாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா. ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த சஹாபி, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க. அப்படி ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா, ஹிஜ்ரி 10 கிட்ட தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. 2-3 மாதம் தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. 2-3 மாதம் ரமலான்ல தான் முஸ்லீம் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 10 ரமலான்ல முஸ்லீம் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல வஃபாத் ஆகுறாங்க. 2-3 வருஷம் தான் ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்க முடிஞ்சிச்சு அந்த சஹாபிக்கு, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச சஹாபியா மாறினாங்க 3 மாசத்துல. திரும்பும் இடமெல்லாம் இருப்பார்கள். அவரை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் ரொம்ப சிரிப்பாங்க. அவரை பார்த்துட்டு அப்படி சிரிக்க, ரசூல் சிரிப்பை உண்டாக்குற நபராக அவர் இருந்தார். அவ்வளோ ஒரு சௌந்தரியமாக ஒரு மனிதராக சஹாபாக்களில் அவர்களும் ஒருவர் இருந்தார்கள். ஒரு தடவை அவங்க எப்படி நடந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒருவர் குதிரை விற்க வர்றாரு, அவங்கள்ட்ட குதிரை விற்கிறதுக்காக வர்றாரு. கேட்டாங்க, இந்த குதிரை எவ்வளோ வாப்பா அப்படின்னு. இது 300 ரூபாயில் ஒரு சொல்லி விற்கிறார், 300 திர்ஹம் அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது 300 மாதிரி தெரியலையே, இது 400 வரையும் கொடுக்கலாமே. அப்புறம் ஒவ்வொரு பொருளாக ஒன்று ஒன்றா பார்ப்போமா இல்லையா, தலையை பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கு, 400 கொடுக்கலாமே. அப்படி 400 வரும்பா அப்படின்னு. சரி சரி அப்படின்னு வித்தவர் சொல்கிறாரு. அப்புறம் அதனுடைய முதுகை பார்க்குறாங்க, என்ன அழகாக இருக்கு, 500 கொடுக்கலாமே. அப்புறம் வாழை பார்க்குறாங்க, குதிரைக்கு ஒரு வாழை அழகு, வாழை பார்த்தோன்னே இல்லை 600 கொடுக்கலாமே. கழுத்தை பார்க்குறாங்க, அட என்ன அழகு, குதிரை கோவில் கழுத அது வேறு லெவலாக இருக்கும், குதிரையினுடைய வீரங்கிறது வேறு, 700 கொடுக்கலாமே. அது துள்ளி குதிச்ச வேகத்தை பார்த்தோன்னே 800 கொடுக்கலாமேன்னு சொன்னாங்க. எப்படி பாருங்க, அவர் விற்க வந்தவர் 300 தான் சொன்னார். விற்க வந்தவர் அவர் குதிரைக்காரர் தான்.
குதிரையை பற்றி தெரியுமா இல்லையா? அப்போ குதிரைக்காரர் 300 தான் சொல்கிறாங்க, இவங்க 800 கொடுத்து வாங்குறாங்க. கூட இருந்தவங்க கேட்டாங்களா, அவங்க 300 தானே கொடுத்தா கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு 800 வரையும்? 800 வரைக்கும் அவரை ஏமாற்ற தானே கூடாது. அவர் 300 கேட்க நம்ம 250க்கு ஏமாற்றி வாங்கினா சரிங்கலாம், உங்கள் மேலே குற்றம் வரும்னு சொல்லலாம். நீங்கள் ஏமாத்தலையே, கொடுத்து 300 வாங்கிட்டு போகலாமே, எதுக்கு 800 வரையும் சொல்கிறீங்க, நீங்களே ஏற்றி விடுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று கடைசியாக வந்து அவர்களிடத்தில் முன்னால் நின்றபோது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், ஜரீர் என்ற வார்த்தையை சொன்னார்கள், அன்னுஸஹ லிகுல்லி முஸ்லிமின், சில கடமைகளை என்னை சொல்லி பையத்தை எடுத்தார்கள். அப்போது இதையும் சொன்னார்கள், எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவனுக்கு நீ நல்லதை நாட வேண்டும், நீ நல்லதை நாட வேண்டும், அவனுக்கு உபகாரியாக நீ இருக்க வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய பார்வையில் 800க்கு போகும் என்று தோணுகிறது. இவனை நான் மனதளவில் கூட ஏமாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 300ஐ அவன் விற்றாலும் 800ஐ கொடுத்து நான் வாங்கினேன் என்று சொன்னார்கள். எப்படி பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அதை இது ரசூலுல்லாஹ் உருவாக்கின செய்தி. இன்னைக்கு பார்த்தீங்களா, காஷ்மீரில் நடந்துச்சுல்ல, எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே எவ்வளோ அழகான செய்தியெல்லாம் நடந்தது. எங்க உயிரை விட்டு உயிர் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குங்க, அதை வலிய விடமாட்டேன், நான் தொடச்சு உன்னை எப்படியாச்சும் உசுரை காப்பாற்றுவேன்னு சொல்லி ஓடி வராங்க இஸ்லாமியர்கள், ஓடி வராங்க. உன்னுடைய பதட்டத்தை தணிக்கிறதுக்கு நான் கூட இருப்பேன், என் குடும்பத்தை அடுத்துதான் நான் கூட இருப்போம், மருத்துவமனை வரை கொண்டு போய் நான் சேர்ப்பேங்கிறாங்க. உன் உயிர் போயிருச்சா, அது சரியான இடத்துல கொண்டு போய் நான் சேர்ப்பதற்கு நான் துணையா நிற்பேன். குண்டு சத்தம், அந்த வெடி சத்தம் கூட, துப்பாக்கி சவுண்டு கூட கேட்காம பதட்டம் இல்லாம மேலிருந்து கொஞ்சம் விழுந்தா பள்ளத்தாக்கு, கொஞ்சம் தவறி விழுந்தா பதுங்கு குழி, பனிக்குழி, அந்த பனி புதைக்குழியிலையும் உருவாம இதுலையும் உருவாம அப்படி நேக்க அந்த கோவேரி கழுதையை கொண்டு வந்து ஏற்றி விட்டுட்டு அப்புறம் செய்தியை சொல்லி நீங்க பத்திரமா ஸ்ரீநகருக்கு போயிடுங்கன்னு. சில பேர் ஸ்ரீநகருக்கு கொண்டு வந்தே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு அழகான பணிகளை செஞ்சிருக்க. இந்த உபகாரம் யார் செய்ய முடியுமா? இந்த உபகாரங்களை யார் செய்ய முடியுமா? தான் குடும்பத்தை, தன்னை நம்பி வந்தவனை தான் எப்படியாச்சும் காப்பாத்தினதே தான் உசிரே விட்டார். சையது ஆதில் ஹுசைன் ஷா எவ்வளவு பெரிய ஷஹீதா இருக்கிறார், எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு அவன் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? காஷ்மீரியத், காஷ்மீர் மக்களுடைய குணம் அப்படி சொல்றான். அது தப்பா இல்லையா? இது முஸ்லிம்களுடைய குணம்ல சொல்லணும். எப்படி? ஆனா தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அல்லது தவறுகள் ஏதாவது ஒன்று சித்தரிக்கின்ற போது அவன் என்ன ஆடை போட்டிருந்தான், தொப்பி வச்சிருந்தானா, இது செஞ்சிருந்தானா, அப்ப இவன் முஸ்லிமா தான் இருக்கும், இது இஸ்லாமிய பயங்கரவாதம் உருவாக்குறானா இல்லையா? இவன் தவறுகளை, தவறான கருத்துக்களை, இட்டுக்கட்டுகளை ஜோடிக்கின்ற போது இஸ்லாம் என்று தேவைப்படுது அவனுக்கு. நல்ல விஷயத்தை சொல்லும் போது காஷ்மீரியத், காஷ்மீர் மக்களுடைய குணம். காஷ்மீர் மக்களுடைய குணமா இது? முகமது ரசூலுல்லாஹ் உருவாக்கின குணம் இல்லையா? அப்படிதானங்க. ஐடியில் இங்கே வேலை செஞ்சா யூனிஸுங்கிறவரை பார்க்க தானே செஞ்சோம். ஏங்க டிப்டாப்பாக வேலை செய்வாங்க, கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் வேலை செய்வாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? அவ்வளோ பெரிய இது வெள்ளப்பிறக்கு வருதப்ப, செம்பர் பார்க்க இது நடந்தப்ப அந்த கற்பிணி பெண்ணை போய் காப்பாத்தினாரா இல்லையா? பிறந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கு யாராச்சும் யூனிசன் பேர் வைப்பாங்களா? பேர் வச்சாலா இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு அது? அது என்ன தமிழ்நாட்டில் வந்ததா? முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த உபகாரம் அது. அது இஸ்லாத்தினுடைய உபகாரம். அது ஒரு பிரச்சனை வருகின்ற போது, ஒரு பாதிப்பு வருகின்ற போது, ஒரு நெருக்கடி வருகின்ற போது, உயிர் தவிப்பு வருகின்ற போது உன்னையும் மாறாது நீ உதவி செய்ய வேண்டும். மதத்தை பார்க்க கூடாது, இனத்தை பார்க்க கூடாது, சனாதனத்தை எல்லாம் தாண்டி நீ உதவி செய்ய வேண்டும். முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அது அங்கிருந்துல வந்தது. என்ன காஷ்மீர் மக்களுடைய குணம் நீ சொல்றாரு? அது எப்படி காஷ்மீர் மக்களுக்கு குணமா இருக்கும்? அது அது மொத்த இஸ்லாத்தினுடைய குணம். அது அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா பெரிய சீதேவி அல்லவா? எவ்வளவு பெரிய ஹதீஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அபூ ஹுரைரா. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு யூதன் இருந்தான், யஹூதி, ஒரு யூதன். யூதன்டா தெரியுமில்லங்க. இப்போ அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யூதர்கள் என்னெல்லாம் சேட்டை பண்ணாங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே பெரிய எதிரிகளாக இருந்தது காஃபிர்களை விட யூதர்கள் தான். மோசடியா நடந்துகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொலை செய்யணும்னு அந்த மோசடித்தனம் செஞ்சது யாரு? மேல கூப்பிட்டு மேல கல்ல உருட்டி உள்ளான்னு நினைச்சு பிளான் போட்டது யாரு?
காபிர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மொத்த பேரை கொண்டு வந்து மதீனாவை அழிக்க வந்தது காரணம் யாரு? எல்லாம் யூதர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு யூதன் தான் அபூ ஹுரைராவுக்கு பக்கத்து வீடு. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிரி, ரசூலுல்லாவுக்கு எதிரி, அல்லாஹ்வுக்கு எதிரி. அப்படிப்பட்ட ஒரு யூதர் அபூ ஹுரைராவுக்கு பக்கத்து வீடு. ஒரு தடவை வந்தாரு. வந்த அபூ ஹுரைராவை அவருக்கு ஒரு நினைப்பு, ஏன்னா அபூ ஹுரைரா ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஃபிட்டு. எப்பவும் கூட ரசூலுல்லா கூட இருக்கிறதுல சில சஹாபாக்கள்ல யாரும் ஒரு ஆளு, அபூ ஹுரைரா இல்லாமல் ஒரு ஆளு. இவ்வளோ ஹதீஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எவ்வளோ கூட இருந்திருப்பாங்க ரசூலுல்லா கூட, எவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாங்க. அவர் அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமானவர் யூதர். ஆனால் அபூ ஹுரைரா யாரு? அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். எப்படி பார்த்தீங்களா வீடு எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இங்க அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தவருடைய வீடு, பக்கத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு மிக வெறுப்பானவருடைய வீடு, அவர் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியானவருடைய வீடு. அவர் நினைக்கிறார் யூதரு, அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, பிரச்சனை வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. பக்கத்தில் அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. அவங்க வந்து முகமது நபியினுடைய தோழர், நம்ம போய் கேட்டால் ஏதாச்சும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். பாருங்க, மதத்தால் அவர்கள் மாறி இருந்தாலும் மனம் முகமது ரசூலுல்லாவுடைய பிள்ளைகள்கிட்ட சரியாதான் இருக்கும்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாவுடைய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, ரசூலுல்லாவுடைய மாணவர்கள் சரியான மனத்துல குணத்துல தான் இருப்பாங்கன்னு நம்புறாரு. யார்? யூதர். உடனே வந்து அபூ ஹுரைராட்ட சொன்னாங்களாம், எனக்கு கொஞ்சம், ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள்லாம் எப்படி இருந்தாங்கண்டா, அல்லாஹ்வுக்கு ஒரு ஆளை பிடிக்காதுண்டா தனக்கும் பிடிக்காது, அல்லாஹ் ரசூல் ஒருத்தரை வெறுக்கிறாங்கன்னா தானும் வெறுத்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெத்த தாயிரந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதா தனக்கும் பிடிக்காது. அது அண்ணனாக, மாமனாக, மாமியாக, சாச்சாவாக, சாச்சியாக, வாப்பா அம்மாவை யாராக இருந்தா என்ன, இப்படிதான் வாழ்வாங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற யூதனை அபூ ஹுரைராவுக்கு கொள்கை ரீதியா பிடிக்காது. ஏன்னா அவர் ரொம்ப மோசமான வந்து நிற்கிறாரு. அபூ ஹுரைரா வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு, எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க பேசுகிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து நிற்கிறாரு. எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அபூ ஹுரைரா அதை காதிலேயே போட்டுக்கிறல. ஏன்னா அவன் ஒரு எதிரி, அதுவும் அல்லாஹ்வுடைய எதிரி, அதுவும் ரசூலிஹி, அல்லாஹ்வின் தூதரின் எதிரி. காதுல போட்டுக்கல, செஞ்சு தரண்டும் சொல்லல, செஞ்சு தரலேன்னும் சொல்லல. ஏன்னா அவங்கள வச்சுதான் நம்மளுக்கு தெரியும், ஒரு எதிரிக்கெல்லாம் உதவி செய்யலாமா, மோசமான ஒருத்தர் மாட்டிக்கிட்டான், சிக்கிக்கிட்டான், அவதிப்படுறான், அல்லோலப்படுறான், அவனுக்கு போய் உதவி செய்யலாமா அப்படிங்கிறது வந்து சஹாபாக்கள் வழியாகத்தான் நமக்கு தெரியும். சட்டங்களையும் இந்த ரஹமத்தையும் தந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் தான். அந்த நின்றான், ஒன்றுமே சொல்லலை, கொடுப்பேன்னு சொல்லலை, கொடுக்கலன்னு சொல்லலை, வந்தவரையும் நின்றாங்க, பேசினவரையும் கேட்டாங்க, பேசி முடிச்சோன்னா அவரும் போயிட்டாரு. அவர் நினப்பு எல்லாம் அபூ ஹுரைரா காதில் விழுந்திருக்கும், கொண்டு வந்து ஏதாச்சும் செய்வாங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளை அல்லவா, மாணவர் அல்லவா, அவர்களுடைய நண்பர் அல்லவா, எப்படியாச்சும் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நினப்பு. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, அபூ ஹுரைரா பள்ளியாசலுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, ஒன்றும் செய்யலை. ரெண்டாவது நாள் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இடத்துல போய் உட்கார்லான்னு போகும்போது அபூ ஹுரைரா கிட்ட போகிறாங்க. கிட்ட போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கராதைத்தல்லாஹ வ ரசூலஹு யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீ நோய்வினையை தந்துவிட்டியே என்று சொன்னார்கள். அப்போ பதறிட்டாங்க அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு அல்லாஹ் ரசூலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்காகத்தான் தான் உம்மா வயசானவங்க இஸ்லாம் ஆகலை, அந்த உம்மாவெல்லாம் எப்படியாவது இஸ்லாமா மாத்தண்டு ஆசைப்பட்டது அதனால தான். இல்லை அல்லாஹ் ரசூல் அவ்வளோ பிடிக்கும். அப்போ இப்படி ரசூலுல்லாவுடைய வாயில் வந்தோடனே அல்லாஹ் ரசூலுக்கு நான் இன்னல் கொடுத்துட்டேனா, நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனா, ஒன்றும் புரியலை. ஏண்டா யூதரோடு இவர்கள் பேசின நேரத்தில் ரசூலுல்லாஹ் கூட இல்லை. யூதர் வந்து அபூ ஹுரைராட்ட கேட்ட போது ரசூலுல்லாஹ் கூட இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னோடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ரொம்ப பதட்டத்தோடு இப்படி ரசூலுல்லாவை பார்க்கும்போது சொன்னாங்க, பிமா ஜரா பைன யதை, உனக்கு மத்தியில் நடந்த ஒரு செயலின் காரணமாக, நீ நடந்து கொண்ட சில காரியத்தின் காரணமாக இப்படி ஆயிட்டே அபூ ஹுரைரா அப்படின்னு சொன்னபோது இன்னும் அவங்களுக்கு புரியல. ஸ்ரீதேவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், மா ஃபஅல ذلك யா ரசூலல்லாஹ், எனக்கு புரியலையே என்ன நாயகமே, அல்லாஹ் ரசூலுக்கு நான் என்னைக்காச்சும் நோயினை கொடுப்பேன், என் உசிரியாத அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறது தானே எனக்கு. இந்த வார்த்தைக்குரிய கருத்தை புரிய முடியல அபூ ஹுரைராவுக்கு. உமா ذلك யா ரசூலல்லாஹ், என்ன என்ன சொல்ல வரீங்க நாயகமே அப்படின்னு சொன்னபோது ஜிப்ரீல் எனக்கு என்னிடத்தில் செய்தி சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்னிடத்தில் செய்தி சொன்னார், அல்லாஹ் சொன்னதாக, ஒரு யூதர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யூதர் உங்களிடத்தில் உதவி தேடி வந்தும் ஒரு நாள் கடந்தும் நீங்கள் இன்னும் உதவவில்லை என்று எனக்கு செய்தி சொன்னார். அப்படி பாருங்க, அபூ ஹுரைரா இல்லா செய்யலைங்கிறது ஒரு வகைங்கிறது, செய்ய மாட்டேன்னு சொல்லலை, அவங்க செய்ய மாட்டேன்னுலாம் சொல்லலை, காதில் போட்டுக்கொள்ளலை. இவங்க காதில் போட்டுக்கொள்ளாமல் போன இந்த செய்தி அரிசி வரையும் போகுதுண்டா, தன்னுடைய கவனிப்பை அரிசி வரை கொண்டு போகும் தரத்திலே அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்படிதானே? நம்ம ஒரு செயல் செஞ்சால் அரிசியிலிருந்து சப்ளை ஆகுமா, உடனே வருமா? தன்னுடைய செயல்பாடுகள் அரிசில் கவனிக்கப்படும் அளவுக்கு தன் வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அதனால்தான் அரிசிலிருந்து வருகிறது செய்தி. அரிசை ஆளுகின்ற அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை. எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்றோன்னே பதறிட்டாங்க. ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நாயகமேன்னு சொல்லி நேராக அந்த யூதர் வீட்டுக்கு அவர் பார்த்தாரு. ஒரு நாள் 1.5 நாள் வரலையா, செய்தியும் பெருசாக கேட்டுக்கிறலையா, காதில் போட்டுக்கிறலையா, சரி கிடைக்காதுன்னு நிற்க, இப்போ வீட்டுக்கு யார் போய் நிற்கிறா? யூதருடைய வீட்டுக்கு அபூ ஹுரைரா போய் நிற்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்து வீட்டில் யூதர் வீட்டில் போய் நின்று கதவை தட்டி அவர் வெளியே வந்தோடனே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இவங்க விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் எப்படி விசாரித்தாரோ அப்படி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை, நம்ம சொல்லும் போதெல்லாம் காதில் கூட போட்டுக்கிறலையே, இதுவரை நம்மள்ட்ட இப்படிலாம் பேசுனதும் இல்லையே, இவருக்கு என்ன தெரியும்? அல்லாட்ட போயிருக்கு, அது ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இவருக்கு என்ன தெரிய போகுது யூதனுக்கு? இவரும் அபூ ஹுரைரா இப்படி பேசிக்கிட்டது அவரை என்னன்னே தெரியல, அவருக்கு பதறாரு. இப்படி வந்து விசாரிக்கிறாங்களே, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நேற்று கூட ஒரு நாள் முன்னாடி வந்தீங்க, நீங்கள் ஒரு தேவை இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்தில் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு, என்ன தேவை? இவங்க செய்யக்கூடாதுன்னு நினச்சி அப்படிலாம் அவங்க சொல்லலை, கவனிக்க முடியாமல் போயிடுச்சு, உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி உடனே அந்த தேவையை நிறைவேற்றுகிறார்கள். தேவையை நிறைவேற்றிவிட்டு அவரிடத்தில் பேசிவிட்டு, யாரு? அல்லாஹ்வுடைய எதிரியாக இருக்கக்கூடிய யூதரில் ஒருவர் பேசிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. வந்ததை பார்த்த கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத அஹ்ஸன்த அபூ ஹுரைரா, சூப்பர் மனிதராயிட்டீங்களே அபூ ஹுரைரா என்று சொன்னார். நீங்க சூப்பரான ஆளா இருக்கிறீங்களே, சொன்னோட உடனே போய் அதை மாத்தி உடனே செஞ்சு கொடுத்துட்டு வரீங்கல்ல, நீங்க அழகாகி விட்டீர்கள், அழகான காரியத்தை செய்துவிட்டு வந்து விட்டீர்கள் அபூ ஹுரைரா என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். பாருங்க, எதிரிக்கு கூட ஆபத்துன்னு வந்தா அந்த இடத்துல மதத்தையோ இனத்தையோ பார்க்காம உதவுறது, இது இஸ்லாம் சொல்லி கொடுத்த மரபு, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறை. இது காஷ்மீர் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியருக்கும் இந்த குணம் தான். நம்ம இல்லையா? பிரச்சனைன்னு வரும்போது கொரோனா நேரங்களில் பார்த்தோம், சில நேரங்களில் நெருக்கடி எல்லாம் தான் வீடு கட்டண்டு சேர்த்து வச்சிருந்த கணவன் மனைவி கோயம்புத்தூர்ல 10 லட்சத்துக்கு மேல வீடு கட்டண்டு சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் கொடுத்துப்பட்டு ரோட்ல நின்றாங்களா இல்லையா? செய்திகளை படிக்கதான் செஞ்சோம். இஸ்லாமியர்கள் நெருக்கடின்னு வருகின்ற போது அள்ளி கொடுக்கிறார்களே, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, இது இஸ்லாம் சொல்லி கொடுப்பது. அப்ப இஸ்லாமியத்து என்றல்லவா சொல்லணும். இஸ்லாமியத்து என்று சொல்ல அவர்களுக்கு தயக்கம், அதனால காஷ்மீரியத்து என்று சொல்றார்.
ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்கள் இதை செய்ய மறந்தார்கள். யூதர்கள் உபகாரம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுற குணம் இருக்காது. பெற்றோர்களுக்கு உதவ மாட்டாங்க. நீங்க பெற்றோருக்கு உதவும் கண்டாங்க. தமிழ்நாட்டில் நான் வட வட பக்கம் பார்த்தா வடார்காடு பக்கம் நம்ம மேல் விஷாரம் அருமையான ஒரு ஊர். இன்னும் சொல்ல போனால் சில சூப்பரான நல்ல நல்ல மனிதர்கள் இருக்கிற ஊர்களில் அது ஒன்று மேல் விஷாரம். ஆற்காடு மேல் விஷாரம் அந்த சைடெலாம் போனால் நல்ல வலிமார்கள் மசார்கள்லாம் பார்க்கலாம். அதில் ஒன்று மேல் விஷாரத்தில் ஒரு சிறந்த ஒரு பணக்காரர் இருந்தார். அவங்க அந்த சைடில் நிறைய பணக்காரர் பிள்ளைகளுக்கு 2-3 பிள்ளைங்க இருந்துச்சு. சொத்துலாம் நிறையா இருந்துச்சு. மூத்தாயிட்டாங்க வாப்பா. இப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வாப்பாவுடைய சொத்து யாராருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. மூத்தவர் சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் அவரவர் எடுக்கும்போது தம்பிக்காரர் மட்டும் கடைசியாக போய் நான் உம்மாவை எடுத்துக்கிறேன், வாப்பாவுக்கு கணக்கு விளக்கு பார்த்த கணக்கரை வாங்கிக்கிறேன், இந்த 2 போதும், சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறாரு. இது இங்கே விஷாரத்தில் நடந்தது. மேல் விஷாரம். எனக்கு இந்த 2 போதும். கூட பிறந்த சகோதரருக்கு இன்னும் ஒரு புத்தி இல்லாமல் இருக்கிறாரு. பாப்பாவுக்கு உள்ள சொத்து இருக்குது, இது வேணும் அது வேணும்னு எடுத்துக்கிட்டு போகலாம். இவர் உம்மாவை வாங்கி என்ன செய்ய போகிறாரு? பாரம் தானே வரப்போகுது. அவங்க நினைப்பு உம்மாவை வாங்கி என்ன பண்ணும், கணக்கரை வாங்கி என்ன வரப்போகுது? எடுத்தவர் நினைக்கிறார், என் தாய் இருந்தால் நான் செய்கின்ற எல்லா வேலையிலும் எனக்கு பரக்கத் கிடைக்கும். என் பரக்கத்து வர்றதுக்கு என் தாய் தான் காரணம். என்ன தொழில் வைத்தாலும் ஜெயித்து விடுவேன் என் தாயினுடைய துவா இருந்தால். அதனால் எனக்கு தாய் தான் வேண்டும். கடைசி புள்ள முடிவு எடுக்குது, சரியா முடிவு எடுக்குது. என் வாப்பா கூட வாப்பாவுடைய வசதிக்கும் அவருடைய உயரத்துக்கும் காரணமாக இருந்த இந்த கணக்கர் இருந்தால் அவர் அவருடைய அறிவையும் நுணுக்கத்தையும் எனக்கு சொல்லி தந்தால் வாப்பாவை தாண்டிய உயரத்துக்கு என்னால் போக முடியும். எனவே இந்த 2 பேரும் எனக்கு போதும் என்று அவர் முடிவெடுத்தார். என்ன செய்தி தெரியுமா? சொத்தை எடுத்தவங்க ஒன்றும் இல்லாமல் போனாங்க. வாப்பா உம்மாவையும் கணக்கரை எடுத்தவர் இன்னும் சில மதரசாக்களுக்கு உதவியாளராக இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ இருக்கு பாருங்க. இன்னைக்கெல்லாம் மிஃப்தாவுல் உலூமுக்கு போனால் சில பெயர்களை சொல்லுவாங்க. அப்போ கேள்விப்படலாம் இந்த செய்திகளை. எதுக்கு சொல்றேன்னா, தாய் தந்தையரை தூக்கியவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு உயர்வை கொடுக்கிறான் பாருங்க. பணமா சொத்தா தாயா உம்மாவா பாப்பா வேண்டாம், நீ உம்மாவை தூக்கிக்க இல்லையா? பாருங்க, உம்மாவை பத்தி சொல்லும் போது அவன் 3 இருளுகளில் உங்களை சுமந்து இருக்கிறாள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 3 இருளுக்குள் உங்களை சுமந்தவள் தாய் அப்படின்னு. அதனாலதான் வாப்பாவுக்கு ஒரு உபகாரம் என்றால் உம்மாவுக்கு 3 உபகாரம் செய்யணும்பா. பாப்பாவுக்கு ஒரு உபகாரம் சொன்னா உம்மாவுக்கு 3 உபகாரம் செய்யணும். எப்படி பாருங்க, 3 செய்யணும். அவ்வளவு கடமை இருக்கு நம்மளுக்கு. உபகார ரீதியில பார்த்தா 3 உபகாரம் செய்யணும். எவ்வளவு இஸ்லாம் சொல்லுது பாப்பா அம்மா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பெரிய சீதை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் 4 இமாம் இருக்கிறாங்கல்ல, அதில் மாலிக் இமாம் பெரிய சீதை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப சீனியர். அடுத்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அவங்க மாணவர் தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். நம்ம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னோம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர் தான். அவங்க மாணவர் தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். சரி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் காதியுல் குதாத், அவங்களுக்கு பேரே தலைமை நீதிபதி, பெரிய நீதிபதி, அவங்க பெரிய காதி. அவங்கள்ட்ட ஒருத்தர் லைஸுங்கிறவர் ஒரு சிக்கலான ஒரு இதில் மாட்டிக்கிட்டேனா, எனக்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்றார். சிக்கலான இதில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படி. அவங்க சொன்னாங்க, என்ன வாப்பா சிக்கலான இது? நான் ஷாமுக்கு போய் சிரியாவுக்கு போய் மேற்படிப்பை படிக்கலான்னு இருக்கிறேன். சரி வாப்பா, நல்ல விஷயம் தானே. இல்லை, எங்கள் வாப்பா போங்கிறாங்க. சரி, எங்கள் உம்மா போகக்கூடாதுங்கிறாங்க. எங்கள் வாப்பா போங்கிறாங்க, எங்கள் உம்மா போகக்கூடாதுங்கிறாங்க. நான் யார் சொல்ல கேட்க? உம்மாமார்கள் பெரும்பாலும் பிள்ளைங்க தூரத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க, பாசத்தினால அனுப்பி வைக்க மாட்டாங்க. வாப்பா புள்ள எங்க போனாலும் உயரத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி போய் வெளியே போய் படின்னு வாப்பாக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. பாப்பா அப்படி சொல்றாங்க, உம்மா அப்படி சொல்றாங்களே, யார் சொல்ல கேட்கறது? படிக்கிறது நல்லது, பாப்பா சரின்ட்டாங்க, உம்மா வேணாங்கிறாங்க.
காலியுல் குதாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், அழகாக சொல்லி விட்டாங்க, அத்தி அபாக்க வலா துகாலிஃபு உம்மக்க, பாப்பாவுக்கு கட்டுப்பாடு, உம்மாவுக்கு மாறி செஞ்சிடாதேன்றாங்க. முடிஞ்சு போச்சு, ஒரே செய்தி. வாப்பாவுக்கு கட்டுப்பாடு, உம்மாவுக்கு மாறி செஞ்சிடாது அப்படின்னு. சில இடங்களில் பார்த்தா உம்மா பின்னாடி போய் வாப்பாவை கைவிட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாப்பா ஒன் சைடாக போய் வாப்பா சைடு போய் உம்மாவை கைவிட்டவர்களும் இருக்கிறாங்க. அது தப்புங்கிறது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க பாரு. வாப்பாவையும் கவனிக்கணும், உம்மாவையும் கவனிக்கணும், ரெண்டு பேரில் பரக்கத்து இருக்குங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ பரக்கத்து இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னை வணங்குவது எவ்வளோ கடமை, அல்லாஹ் வணங்குறது எவ்வளோ கடமை. அதுக்கு அடுத்த செய்தியாக என்ன வணக்கம் தானே சொல்லணும். தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜக்கா, அதானே வணக்கம். அந்த செய்திகளை கடைசியில தான் கொண்டு வரோம். இந்த ஆயத்தினுடைய கடைசியில தான் அந்த செய்தி வருது. வணங்குங்கன்னு சொல்ல அல்லாஹ், தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க எல்லாம் கடைசி இந்த ஆயத்திலே கடைசியில வருது. அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொண்டு வரோம். பாப்பா அம்மாவுக்கு உபகாரம் செய்யுங்க, பாப்பா அம்மாவுக்கு உபகாரம் செய்யுங்க என்ற செய்தி அல்லாஹ் தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அதே போல உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார். உங்கள் உறவுகள், அனாதைகள், ஏழைகள், இவர்களுக்கு உபகாரம் செய்து பாருங்க, அதில் நிறைய நன்மை இருக்குங்கிறார். அறிஞர் யூனுஸ் இப்னு உபைத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேசர் இருந்தார். யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய இறைநேசர். அவங்க நண்பரும் பெரிய இறைநேசர் தான். அவங்க ஒரு கடை ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க கடையில நண்பர் வந்தா உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓத ஆரம்பிச்சிருவாராம். நம்மளாம் வந்தா கதை பேச ஆரம்பிப்போம், இருக்கிற வியாபாரத்தையும் சீர்குலைக்கிற மாதிரி. ஆனா அவங்க நண்பர் வந்தா இவர் கடையில வந்து தஸ்பீஹ் ஓத ஆரம்பிச்சிடாரு, சத்தம் போட்டு தஸ்பீஹ் ஓதுவாராம். இப்ப யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களா, இங்க பாருங்க, கடையில வந்து சத்தம் போட்டு தஸ்பீஹ் ஓதாதீங்க அப்படின்னு. கடையில் உட்காந்து தஸ்பீஹ் போட்டு சத்தம் போட்டு தஸ்பீஹ் ஓதாதீங்க அப்படின்னு. ஓதக்கூடாதான்னு இல்லை, ஓதலாம், ஓதாதீங்கன்னு ஏன் சொல்றாங்கடா? ஏண்டா இறைநேசர்களுடைய இறை நெருக்கமானவர்களுடைய பார்வை வேறு, அவங்களுடைய பார்வை வேறு. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கடா, நீங்க சத்தம் போட்டு தஸ்பீஹ் ஓதுறதுனால அவங்க வரக்கூடிய நுகர்வோர்கள் அந்த சாமா அவங்க வரக்கூடியவங்கள என்ன நினைப்பாங்க மக்கள், ஓ தஸ்பீஹ்லாம் ஓதுறாரு, சரியான ஆளாக தான் இருப்பாரு, சரியாதான் ஆளாக தான் இருப்பாரு, நியாயமாக தான் இருப்பாரு, நாணயஸ்தரா இருப்பாருன்னு உங்க தஸ்பீஹால் அவர்கள் நம்பிடுவாங்க, முழுசா நம்பிடுவாங்க. என்ன சொன்னாலும் வியாபாரத்தில் குறைச்சி பேசணும், பேரம் பேசணும், இதெல்லாம் இருக்குது. இதை செய்யாம திரும்பி போயிடுவாங்க. இது நல்லடியார் கடை மாதிரி இருக்குது, இவர்கிட்ட போய் பேரம் பேசுறாரு. என்ன சில இதில் பேரம் பேச போட மாட்டோம்ல, இப்போ குர்பானி இருக்குது, ரொம்ப போய் பேரம் பேச மாட்டோம், அப்படிதானே? என்னங்க சொல்ல மாட்டேங்க. அதேமாதிரி எஹராம் துணி வாங்க போகிறோம், பேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன குரான் வாங்க போகிறோம், பேரம் பேசுவோமா? ஒரு குறைங்க மனசு வராது, பேசுனா கூட மனசு மாலா இருக்கும். என்னத்த பையா இதை போய் பேரம் பேசுறது எப்படி? கஃபன் துணி வாங்குறாரு, அங்கே போய் ஒருத்தர் பேரம் பேச முடியுமா? கஃபன் துணி கொஞ்சம் குறைச்சி போட்டு சொல்லுங்களேன், சொல்லுவோமா? சில இதில் பேச மாட்டோம், அது வராது. ஏன்டா அது வந்து ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு செய்தி என்னன்னா, அதுலெல்லாம் பேரம் பேசக்கூடாது, அது இபாதத்து சம்பந்தமானது, வணக்கம் சம்பந்தமானது அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிருக்கணும். அது மாதிரி அவர் தஸ்பீஹ் ஓதும் போது தஸ்பீஹ் ஓதக்கூடியவருடைய கடை இறைநேசருடைய கடையாக இருக்கும். இங்கே பேரம் பேசக்கூடாது என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது. வியாபாரத்தில் பேரம் பேசி கேட்க வேண்டும், குறைத்து கேட்க வேண்டும், நாம் முடிந்ததை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் வியாபாரம். அதனால தஸ்பீஹ் ஓதுற நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்களுக்கு உபகாரத்தில் கூட குறை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க முன்னோர்கள். என்ன பார்வை பாருங்க. ஒருத்தர் வியாபாரத்துக்கு வந்தார். யார்? யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி கடைக்கு வந்தார். வந்து ஒரு பொருள் வாங்க வந்தார். பேசுற இது எவ்வளோங்க அப்படின்னு கேட்டார். யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது 200 திர்ஹம் வாப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பதில் பாங்க சொல்லிட்டாங்க. சில நேரத்தில் அப்படி வியாபாரம் சூடு பிடிக்கிற நேரத்தில் பாங்க சொல்லிடுவாங்கன்னு நினைப்போம். அதை வந்து அல்லாஹ்வுடைய சோதனை. வாங்க சொன்னோடனே இவங்களும் தொழுகைக்கு போயிட்டாங்க, வாங்க வந்தவரும் தொழுகைக்கு போயிட்டாரு. எந்த காலம் பாருங்க, எப்படி ஒரு காலம் இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கும் சவுதி எப்படி மாறி போச்சு பத்தியில, அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்ப 2 பேரும் தொழுகைக்கு போயிட்டாங்க. யாவரம் வாங்க வந்தார் பார்த்தீங்களா, பொருளை வாங்க வந்தார் பாருங்க.
அவர் சீக்கிரம் தொழுதுட்டு வந்துட்டார் கடைக்கு. இருக்கிற யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கொஞ்சம் தொழுதுகிட்டு இருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர்றாங்க. சீக்கிரம் வந்த இவர் கடையில் வந்து பார்க்குறாரு, ஓனரை காணல, வேலையாளு நிற்கிறாரு. வேலையாள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ அந்த பொருள் எவ்வளோ பாடு? அவர் 400 சொல்லிவிட்டார். அந்த பொருள் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி 400 கொடுத்து வாங்கிட்டார். அவர் வாங்கிட்டு போகும்போது தான் இவங்க தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோடனே இப்போ ஒருத்தர் இந்த பொருளை கேட்டார், வாங்கிட்டு இப்போ தான் போகிறாரு. அப்படின்னு எவ்வளோ கித்தானே? 400 திரகம்னு சொன்னேன். இல்லையே, நான் தொழுவைக்கு முன்னாடி 200ன்னு சொன்னேன். 200 அவர்கிட்ட வாக்கு கொடுத்து தானே பள்ளிக்குள்ளே போனேன். நீ ஏன் 400ன்னு சொன்னான்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவரை அழைத்து வர சொல்லி கடைக்கு வந்ததுக்கு பிறகு 200 இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீது 200 ஒப்படைத்தார்கள். வச்சு பாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் முட்டாளா இருந்துட்டேன், நீ 400க்கு வித்துட்டாடா, சபாசு, உனக்கு இந்த மாதம் சேர்த்து போடுறேன்னு சொல்லுவோம். புத்திசாலின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வித்தா புத்திசாலின்னு சொல்லுவோம். 200 ரூபா பொருளை 400க்கு வித்தா புத்திசாலி. அந்த வேலையில் இருந்த வேலைக்காரனுக்கு உரிய பொருளின் தொகையை விட கூடுதலாக விற்கக்கூடாது, கொடுத்த வாக்கை விட மீறி செய்யக்கூடாது என்ற நியதியை சொல்லி கொடுத்தவர்கள் யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவன் கேட்டானா, நீங்கள் பிழைக்க தெரியாதவராக இருக்கிறீங்கள அப்படின்னு. இல்லை வாப்பா, கடைக்கு வரக்கூடியவர்கள், நம்மை நம்பி வரக்கூடிய மக்கள், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆச்சரியமான ஒரு மனிதரை சகாபாக்களுக்கு பிந்தைய காலத்தில் பார்க்கணும்னு சொன்னால் ஆச்சரியமான மனிதர்கள் நிறைய வாழ்ந்தாங்க தாபீன்களில். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. அது மாதிரி சகாபாக்கள் அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதுக்கடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்த தாபீன்கள், அதெல்லாம் ரொம்ப சூப்பரான நூற்றாண்டு. அதில் நிறைய அழகான மனிதர்கள். அதில் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான மனிதர். அவங்க வரலாறு நீங்கள் தனியாக வாங்கி படிச்சிங்கன்னா கண் கலங்காமல் இருக்க மாட்டோம். அவ்வளோ அருமையான, நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக பின்பற்றுவதற்கு ஆச்சரியமான ஒரு மனிதர் என்றால் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி எழுதுறாங்க தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட எவ்வளோ குணம் இருந்திருக்கும், சஹாபாக்கள்கிட்ட எவ்வளோ குணம் இருந்திருக்கும். ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. சஹாபாக்களிடத்தில் எவ்வளவு குணம் இருந்ததோ அத்தனையும் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட இல்லாத ஒரே குணம் என்ன தெரியுமா? இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சஹாபி இல்லை. என்ன குணம்? அவங்க சஹாபியாக இல்லை. இந்த ஒரு பண்பை தவிர சஹாபாக்களிடத்தில் இருந்த எல்லா குணத்தையும் பெற்று இருந்தார்கள். எவ்வளவு அழகான மனிதர் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஆச்சரியமான வாழ்க்கை உரியவர். பொய்க்கு சொல்லிட்டீங்க வேணும்னா பஷார் இங்கே சலாமத்தில் புக்கு வச்சு படித்து பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும் வரலாறுகள், சத்திய வரலாறுகள், கதைகள் அல்ல. அவங்க ஹஜ்ஜுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னா, நண்பர்களோடு சேர்த்து கூட்டிக்கிட்டு தான் போவாங்களாம். ஹஜ்ஜுக்கு போனால் நண்பர்களோடு கூட்டிக்கிட்டு தான் போவாங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்துக்குருவாங்க. அவங்க பெரிய பணக்காரர் மட்டுமல்ல, பாரம்பரிய பணக்காரர் மட்டுமல்ல, பெரிய இறைவேசர், பெரிய அறிஞர், எல்லா குணமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. பெரிய ஜாகிர், பல திறமைகள் அவங்கள்ட்ட. அவங்க ஹஜ்ஜுக்கு போனால் சில நண்பர்களை சேர்த்து கூட்டிக்கிட்டு போவாங்க. நண்பர்கள் அவங்களோட போற ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டா, அவர்களை விட சிறந்த ஆளின் கிடையாது, அவர்களை விட போதனை செய்யக்கூடிய மனிதர் கிடையாது என்பதனால் ஈராக்கில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் போறாங்கன்னு சொன்னா ஈராக்கு ஒரு படையே கிளம்புமா. நண்பர்கள்லாம் போவாங்களாம். நண்பர்கள்ட்ட இவங்க சொல்லுவாங்களாம், ஜருங்க ஹஜ்ஜுக்காக நீங்க காசு சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பெரிய பணக்காரர், இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய பணக்காரர். ஹஜ்ஜுக்காக காசு சேர்த்து போய் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க காசு கொண்டு வந்து, இன்றைக்கி நம்ம ட்ராவல்ஸில் கட்டி விடுறோமா இல்லையாங்க, காசை கட்டி விட்டு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து போகிறோம், ரியாலாக மாற்றி கொண்டு போகிறோம். காசு இங்கே இவங்கள்ட்ட தானே கொடுக்குறோம். அது மாதிரி எல்லாரும் அப்போ அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கையில் கொடுத்துருவாங்க. அவங்க ட்ராவல்ஸ் நடத்தினாங்கன்னு கேட்காதீங்க, சும்மா நம்பிக்கை பரக்கத்து, அவங்க கையில் கொடுத்துருவாங்க. பாதுகாப்பு இல்லைல்ல, அவங்க கையில் கொடுத்துருவாங்க.
அவங்கவுங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்கலாம். சில பேர் 1000 கொண்டு வருவாங்க, சில பேர் 5000 கொண்டு வந்திருப்பாங்க, சில 20000 கொண்டு வருவாங்க. அவங்கவுங்க கையில் உள்ளது அதை முடிச்சு போட்டு அவரவர் பேரை அதில் எழுதிடுவாங்க. அவரவர் பெயரை அவர் எழுதிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஹஜ்ஜி சர்வீஸ் நடத்துனதெல்லாம் பணக்காரவங்க மட்டும்தான் நடத்த முடியும். இப்போ ஆலிம்ஸா எல்லாம் நடத்துகிறோம்லங்க, அந்த மாதிரிலாம் நடத்த முடியாது. ஏன்னா நம்பவும் மாட்டாங்க மக்கள். அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருந்தவர்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாறிடுச்சு. எல்லாருக்கும் நம்பிக்கை. ஏன்னா போயிட்டு வந்து பார்க்குறாங்க, நம்புறாங்க, சிறப்பாக போயிட்டு வராங்க. ஆலிம்களை நம்பி போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும், நிறைய கைடு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆலிம்கள் பின்னாடி தான் படையெடுத்து போகிறாங்க, சிறப்பாகவும் அவங்க செய்கிறாங்க. சரி அன்னைக்கு வந்து பணக்காரர்கள் தான் நம்புவாங்க. பணம் போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வராதில்லை. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஹஜ்ஜி கேள்விக்குறியா நிற்கதா இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தால சீக்கிரமே அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்டா, ஹஜ்ஜிங்கிறது ஒரு கனவு. அப்போ பணக்காரன் கையில் தான் கொண்டு போய் காசு கொடுப்பாங்க. அப்போதான் திரும்ப வரும், இல்லை பாதுகாப்பு கிடைக்குங்கிறதுக்காக அன்றைக்கு ஹஜ்ஜி சர்வீஸை பணக்காரர்கள் மட்டும்தான் நடத்தினாங்க. 1 2 3 பேர் அப்படி தான் இருக்கும். அப்துல்லா முபாரக் கையில் அதில் கொடுத்தாங்க. அவங்க அதை சுருட்டி ஒரு பை மாதிரி போட்டு பொட்டணம் போட்டு அதில் பேர் எழுதிக்கிடுவாங்க. நண்பர்கள் பேரை எழுதி அவங்களுடைய பார்சலில் வச்சுக்கிடுவாங்க. எல்லாருடைய சுமையையும், எல்லாருடைய காசு சுமையையும், பண சுமையையும் இவர்கள் தூக்கிக் கொள்வார்கள். எப்படி இருக்கும் பாரு. ஒரு 40 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. ஆனால் குறைஞ்சி சொல்கிறேன், அவங்க பின்னாடி பெரும் படையே போயிருக்கு. 100கணக்கான பேர் போவாங்கன்னு வருது. அத்தனை பேருடைய பண சுமைகளையும் பயண அந்த செலவுகள் காசுகளையும் தன்னுடைய பார்சல் லக்கேஜில் வச்சு தான் அதை எடுத்துக்கொள்வார்கள். எல்லாருடைய சுமை. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. நம்ம வச்சு இன்னைக்கு பேங்கில் போட்டுட்டா ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்ல, பணத்தை போட்டுட்டா. அந்த மாதிரி நம் கை காசெல்லாம் அப்துல்லா இப்னு முபாரக் இல்லை கையில் இருக்குது, கவலை இல்லைன்னு இருந்தாங்க. போவாங்க அங்கே ஹஜ்ஜில் போய் மக்காவில் என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் இவங்க வாங்கி கொடுப்பாங்க. காசை கையில் கொடுக்க மாட்டாங்க, வாங்கி கொடுப்பாங்க. எது வேணும் அது வேணும். டிராவல்ஸுக்காரங்க இன்னைக்கு வாங்கி கொடுக்குறாங்களாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடு அது இது எல்லாம் மதினாவை கூட்டி போவாங்க. எல்லாம் பெரிச்சு பழம் மாத்தா என்ன வேணுமோ வாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. காசு கையில் கொடுக்க மாட்டாங்க, காசை கையில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத தான் எவ்வளோ காசு கொண்டு வந்தோங்கிறத கூட மறந்துட்டு, காசு கொண்டு வந்துட்டா அதுக்குள்ளே தானே வாங்க முடியும். அப்படி அல்ல, எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ வாங்கிக்கிறீங்க. எப்படி பார்த்தீங்களா, அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாங்கிக்கிடுவாங்க. காசு எவ்வளோ கொண்டு வந்தோங்கிறத மறந்துடுவாங்க. வாங்கிட்டு எல்லாரையும் அதே சந்தோஷத்தோடு ஊருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். எப்படி பாருங்க, ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்சலை பிரித்து அவங்க கொடுத்த அந்த காசு பையை அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க. அவங்கவுங்க கொடுத்த காசு பை அவங்க பேர் எழுதியிருக்கா இல்லையா, இந்தாங்க நீங்கள் போகும்போது தந்த காசு பை இந்த இருக்கு வச்சுக்கிறது, இந்த இருக்கு வச்சுக்கிறது. அந்த அளவுக்கு பெரும் உபகாரியாக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒருத்தனை பேர் ஹஜ்ஜி செய்ய வச்சாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஹஜ்ஜி இன்றைக்கும் செய்ய வைப்பாங்களா? யாராவது ஒரு பணக்காரர் ஒரு ஹஜ்ஜத்தை அனுப்புவாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களை அனுப்புவாங்க. இந்த பதிலி ஹஜ்ஜுன்னு இருக்கு, அதுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்படி தான் நடக்குது இல்லையா? அப்படிதானே? அவராக தான் திரும்பி செய்வாரே தவிர அனுப்புறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனால் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் வழியாக ஹஜ்ஜி செய்த ஹாஜிகள் நிறைய பேர். வருஷத்துக்கு 100 பேர், 100கணக்கான பேருன்னு சொன்னா வருஷம் விட்டு ஒரு ஹஜ்ஜி செய்வாங்க. ஒரு வருஷம் விட்டு ஒரு ஹஜ், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹஜ். எத்தனை பேரை கூட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய செய்தியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாற்றில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்குது. நிறைய செய்தி எல்லாமே நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஒருத்தர் வந்தார், கடன் வாங்குறதுக்காக வந்தார். எனக்கு ஒரு கடன் இருக்குது, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வந்தார். யார் என்னங்க இல்லைங்களா, பள்ளியாசலில் கஷ்டத்துக்கு வந்து நிற்கிறாங்களா இல்லையா? அப்போ அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உதவி பண்ணுங்க. அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, பணத்தை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து அந்த இடத்துக்கு அவங்க பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர், கணக்கர்னு சொல்கிறோமா இல்லையா, கருவூலர், அவர்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு, அவர் பணம் தருவார், வாங்கி கேண்டு. அவர் கொண்டு போனார் சீட்டை, கொண்டு போய் கொடுத்தாரு. அதில் எவ்வளோ எழுதப்பட்டிருக்குன்னா அவர் படிக்கலை, அவருக்கு படிக்கவும் தெரியாது, அவர் படிக்கவும் இல்லை. நம்மளை அந்த பிரித்து பார்த்துருவோம், இருந்து பார்த்துருவோம். அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப நல்ல மக்கள். அந்த காலத்து மக்கள் அப்படி தான், அந்த காலத்து மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. பிரித்து பார்க்கல. போனால் அந்த கருவூலர் படித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்தா 7000 போட்டுருக்கு. 7000 திருக்கும்.
அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, 7000 கொடுக்குறதா அப்படின்ட்டு. அன்பானவர்களே, அதை பிரித்து பார்த்தா 7000 போட்டிருக்கு. 7000 திரவம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே கொடுக்கக்கூடியவர், அதாவது கருவில் 7000 அவருக்கு பதட்டம். 7000 எப்படி கொடுக்குறது? அப்போ கேட்டாராம் வந்தவர்கிட்ட, உனக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னாராம், எனக்கு 700 தேவை இருக்குது, 700 திரகம் கடன் கொடுக்கணும், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற அப்படி. இப்போ 700 தான் 7000 போட்டுட்டாங்களோ, 700 7000 போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நேராக இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போகிறார். போய் 7000 போட்டுட்டீங்களே, 700 தான் அவருக்கு தேவைப்படுது, தெரியாமல் ஒரு 0 சில நேரத்தில் செக்கில் ஒரு 0 தெரியாமல் விழுந்துரும்ல, தெரியாமல் விழுந்துடும். 100ன்னு சொல்கிறதுக்கு 1000 போட்டுருவாங்க. 100 1000 ஈஸியாக புரியும், அதுக்கு மேலே உள்ள 0 தான் புரியாது. இது 10,000 லட்சமா 10 லட்சமா அப்படிங்கிறதுல அந்த 0வில் குழப்பம் வந்துடும். அப்போ நீங்கள் 700 போடுறதுக்கு ஒரு 0 கூடிருச்சோ, 7000 போட்டுட்டீங்களோ அப்படின்னு மாற்றி போட்டீங்களோ அப்படின்னு. அவர் சொன்னாங்களாம், பெரிய பணக்காரர் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், தெரியுங்க, நான் போட்டதை நீங்கள் கொடுக்க வேண்டியதானே. யாருடைய பொருள்? அவங்க பொருள் தானே. அவர் வேலை என்ன? கொடுக்குற வேலை மட்டும்தானே. கொடுக்குற வேலை மட்டும்தாங்க. கணக்கு இருக்க என்ன வேலை? கொடுங்கன்னா கொடுத்துடணும், அவ்வளோதானே வேலை. நான் கொடுங்கன்னு எழுதி அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் கொடுத்துட வேண்டியது தானே. அவர் 700 இருந்தாலும் 7000 கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 7000 போட்டு வச்சேன். அவர் கேட்டு வந்து நின்றது 700 தான். அது கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, எதிர்பார்த்ததை விட கூட வரும்போது ஒரு சந்தோஷம் வருமா வராதா? 7000 ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா? அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக 7000 போட்டு வச்சேன். ஆனா அந்த 7000 அவருக்கு சொல்லி காட்டி நான் தப்பு செஞ்சதா இருந்து அவருக்கு முன்னாடி இப்படி சந்தோஷத்தை கெடுத்து விட்டியல, அவருக்கு வர வேண்டிய சந்தோஷத்தை கெடுத்து விட்டியல, இது சரியா? இப்படி நடக்கலாமா? நீங்க நான் கொடுன்னு சொன்னா கொடுக்க வேண்டியதானே. இப்ப அவர் சந்தோஷம் போச்சு, கொடுங்க சீட்டை. அங்கே இன்னொரு 0 போட்டு விட்டு அனுப்பி விட்டாங்களாம். எவ்வளோ ஆச்சு இப்போ பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பெரிய கொடையாளியாக இருந்திருக்கிறான் பாரு. இப்போ போங்கன்னு, அப்போ போய் அவர் கொடுத்திருந்தாலும் 7000 தான். இப்போ போய் அவர் கொடுக்கும்போது இப்படி அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த மாதிரி உபகாரத்தில் ஆச்சரியமான இடத்தையும் அருளையும் பெற்றவர்கள் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்றாங்க. சஹாபாக்களிடத்தில் இருந்த எல்லா குணமும் இருந்தது, எல்லா குணமும் இருந்துச்சு. ஆனால் சஹாபியாக இல்லை, சஹாபியாக இல்லை, அவ்வளவுதான். மற்ற எல்லா குணமும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீட்டு வாசலில் அனாதைகள் வந்து நிற்கின்ற போது ஒபில் வாலிதைனி இஹ்சானா ஒதில் குர்பா உறவினர்களுக்கு கொடுங்கள், வல் யதாமா அனாதைகளுக்கு கொடுங்கள், வல் மசாக்கீன் ஏழைகளுக்கு கொடுங்கள், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தையை பேசணும். மக்கள்கிட்ட பொதுவாக பேசும்போது கூட நல்ல வார்த்தைகளை பேசணும், வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. முத்ரிஃப்னு பெரிய இறைநேசர் இருந்தாங்க. முத்ரிஃப்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர் யார் தெரியுமா? அவங்க முஸ்லீம் ரஹ்மத்துல்லா, புகாரி முஸ்லீம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த முஸ்லீம் ரஹ்மத்துல்லாவுடைய உஸ்தாத் முத்ரிஃப் ரஹ்மத்துல்லா. அவங்க 30 வயசுக்கிட்ட ஒஃபாத் ஆகிட்டாங்க. 30 வயசுக்கிட்ட அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க மனைவிக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? கம்மியான வயசாக தானே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு, அனாதை ஆகிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த ஊரில் லக்கது ஜாக் ரசூலுடைய தஃப்சீர்லலாம் இதை போடுவாங்க, இந்த செய்தியை. லக்கது ஜாக்குன்ற ஒரு ஆயத்து வருதுலாங்க, தஃப்சீரில் போடுவோம். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தலைவர்கிட்ட போய், இப்படி நான் அனாதை பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நாங்களும் முஸ்லீம் தான், எங்களுக்கு உதவுங்கன்னு சொன்னாங்க. உதவுங்கன்னு அவர் சொன்னாராம், நீங்கள் முஸ்லீம்னு நான் எப்படி நம்புறது? முஸ்லீமோட ஹிஜாபை போட்ட புர்கா போட்ட நம்பிட முடியுமா? நீங்கள் முஸ்லீம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு பேசவிட்டார். சில வார்த்தையும் பேசக்கூடாது, கொடுக்குறையில் கம்முண்டாச்சும் போயிடணும். ஒருத்தவங்களை சீண்டி பார்க்கக்கூடாது, மனசை நோகடிக்கக்கூடாது. நீங்கள் முஸ்லீம்னு நான் எப்படிங்க நம்புறது? என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டாராம். என்ன சொல்லுவா? அவங்க ரசூலுடைய குடும்பத்தினர்,
வந்து நின்றது ரசூலுடைய அகல பைத்தை சார்ந்தவர். அகல பைத்துன்னு சொன்னால் இந்த அலவி குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அலவி அலி ரலியல்லாஹுவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் இல்லை, வேற நபிக்கு பிறந்த வம்சத்தில் வந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ அவங்க இப்படி பேசணுன்னு சரி நாங்கள் வரோங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்தால் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கக்கூடியவருங்க, நெருப்பு வணங்குறாரு அவர் போகிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் சிரமத்தில் இருக்கிற எதுவும் உதவ முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே என்னமோ அல்ல, சில பேருக்கு எப்படி மனசை கொடுத்துடலாம் பாருங்க. நெருப்பு வணங்குறவர் தான் மனசு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியாமா, இப்படியா நிற்கிறீங்க, வாங்க நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் மனைவி பொம்பளை பிள்ளைங்க மேலே அன்பு உள்ளவங்க வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் இந்த அம்மாவுடைய பிள்ளையும் மனைவிட்ட சொல்லி இவங்களை கண்ணியப்படுத்துங்க, இவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை கொண்டு போய் தன் வீட்டில் வச்சுட்டு வீட்டில் அன்னைக்கு அவங்கள ரொம்ப சிறப்பாக கண்ணியப்படுத்தி நைட்டு தூங்க வைக்கிறாங்க. இவர் உதாசீனப்படுத்திட்டார். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை எப்படி ஆச்சு பாரு. அந்த இரவுல யார் உதாசீனப்படுத்தி அனுப்புனாரோ அந்த ஊர் தலைவருடைய கனவுல கண்மணி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கனவுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறாரு. பிளேஸ் மட்டும் மாறி இருக்கு, சொர்க்கத்தில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கனவு. சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகை, பிரம்மாண்டமான மாளிகை, ஆச்சரியமான அற்புதமான ஒரு மாளிகை. இவர் கேட்குறாரு, ஊர் தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு, இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இது உண்மையான மோமினுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது கனவுல நடக்குது, நானும் உண்மையான மோமின் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ மோமின்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு, நீ மோமின்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு. இவர் ஊரில் என்ன கேட்டார், நீங்கள் முஸ்லீம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, நீ மோமின்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. கனவு கலையுது, காலையில் எழுந்து அவர் ஓடுகிறார், 1000 திரகத்தை தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த அம்மாவை பார்த்து கொடுத்து மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் அந்த சொர்க்கத்தில் இடத்த வாங்கிறேன்னு சொல்லி ஓடுறாரு. போட்ட கடைசியில் மஜூசி வீட்டில் அந்த அம்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மஜூசிட்ட போய் பேசுகிறாரு. அந்த அம்மாவை விட்டு நான் பாதுகாத்துக்கிறேன், இந்த 1000 திரகண்டா உன்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம், 1000 கொடுத்துட்டு சொர்க்கத்தை விடுவேன்னு நினச்சியா அப்படின்றாராம். 1000 வாங்கிட்டு சொர்க்கத்தை விடுவேன்னு. அவர் மஜூசி. உன் கடவுளை வந்த முகமது ரசூலுல்லாஹ் என் கடவுளை என்னப்பா வந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த என்னுடைய முஸ்லீமுடைய சொல்லி ஒரு உதவி கேட்டு வந்தப்ப அவர்களுக்கு உதவி செஞ்சு வீட்டில் உட்கார வச்சிங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாளிகை உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்ன போது அந்த ஆனந்தத்தில் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். அங்கேயே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். நான் காலையில் எழுந்து என் குடும்பத்தினர்களுக்கு அதை சொன்னேன், நான் முஸ்லீம் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு. எப்படி பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு நினைப்பு, நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், அது முஸ்லீமுக்கு தான் அந்த கோட்டை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா, நீ மஜூசி தானே அப்படின்னு. நான் தான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு அவர் சொன்னாராம். சில வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய அமலை அழிச்சோம். அல்லாஹ் சொல்றா, ஒகூலில் இன்னாஸு ஹுஸ்னா, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வாழும் காலமெல்லாம் அழகிய வார்த்தைகளை பேசி அழகான உபகாரங்களை செய்து அல்லாஹு தாலா எதை யூதர்களுக்கு எந்த நல்ல பண்புகளை சொல்லியும் கட்டளையுமாக தந்தானோ அதை வாழ்நாள் முழுக்க எடுத்து செல்லுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த உம்மத்தையும் உம்மத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா நிலைக்க செய்வானாக. இந்த இஸ்லாத்திற்கு பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வா آخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على يا ربي صل وسلم